இட்ஸ் அபவுட் சினிமாவில் எந்த இப்படிலாம் என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, வியானாக்கும் எஃப்ஜேக்கும் வந்து நடுவில் வந்து இந்த ஒரு பாண்ட் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து இவங்க பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்டாக இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ லாஸ்ட் சீசன்லேயும் இதே மாதிரி தான் விஜே விஷால் அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துருந்தோம். இப்போ இந்த சீசன்லேயும் அதே ஒரு பேட்டர்னை தான் வந்து நம்ம எஃப்ஜேக்கிட்டேயும் வந்து பார்க்குறது வந்து பார்க்க முடியுது. இது என்னன்னு ஒன்றுமே புரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே வந்து வியானா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, "நீ ஏன் வந்து மூஞ்சி கொடுத்தே வந்து பேச மாட்டேங்கிற?" அப்படிங்கிற மாதிரி வந்து, "ஏன் மூஞ்சி அப்படி வச்சுக்கிற?" அப்படிங்கிற மாதிரி ஆதிரி அவங்க இருக்கும்போது எப்படி பேசுனாங்களோ அதே தான் வந்து இப்போ வியானாவும் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து, "இல்லை நீ மட்டும் என்ன பார்த்தா ஏன் முறைக்கிற?" அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து மாற்றி மாற்றி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து வியானா சொல்கிறாங்க, "எனக்கு வந்து பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, உங்ககிட்ட தான் பேசுகிறேன். ஆனால் நீ வந்து அப்படியே முறைக்கிற மாதிரி பண்ணுற." அப்படிங்கிற மாதிரி வந்து வியானா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்துட்டு நீயும் தான் முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே சொல்கிறாரு, "நீ வந்து க்யூட்டாக ஃபேஸ் வச்சுருக்கிறனால அது வந்து நீ முறைக்கிறது வந்து தெரியாமல் போயிடுது." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வியானா இருந்துட்டு, "நீ வந்து பயங்கர செல்ஃபிஷ்ஷாக இருக்க. ஆதிரி என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்போ அப்படியே வந்து வியானாவும் வந்து சொல்கிறாங்க. நீ வந்து பயங்கர செல்ஃபிஷ்ஷாக இருக்க." அப்படின்னு சொல்லி உடனே வந்து வியானா சொல்கிறாங்க, "எனக்கு வந்து கமருதீன் கிட்ட வந்து பேசினா அவர் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஆனால் நீ வந்து அது மாதிரி எதுவுமே வந்து ப்ராப்பராகவே வந்து பேச மாட்டேங்கிற, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற நீ." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் இங்கே எனக்கு சொல்லணும்னு ஒரு சில விஷயம் இருக்குது, ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ வியானா சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா, "உன்னை வந்து தேட வேண்டியதாக இருக்குது, நீ எங்கே இருக்க?" அப்படின்னு சொல்லி. நான் அதுவே நீ வந்து அங்கே இருக்க ஒரு இடத்துல நான் வந்து உன் முன்னே நின்னா கூட நீ வந்து என்னை சுத்தமாக கண்டுக்க கூட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.